நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். படகோட்டி திரைப்படத்தின் பாடல் கம்போசிங் நடந்து கொண்டிருந்த நேரம், எம்ஜிஆர் நடித்த அந்த படத்திற்கு பாட்டெழுத கண்ணதாசன் வர வேண்டும். ஆனால் சில அரசியல் கூட்டங்கள் காரணமாக கவிஞரால் சென்னைக்கு வர முடியவில்லை. தயாரிப்பாளர் ஏ.எல். ஸ்ரீனிவாசன் கடுமையான கோபத்தில் இருந்தார். எம்.எஸ்.வி. தினமும் லட்சக்கணக்கில் வட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்ணதாசன் வரவில்லை என்றால் என்ன? மெட்ராஸில் வேறு கவிஞர்களே இல்லையா? புதுப்பையன் வாலி என்று ஒருத்தன் அலைந்து கொண்டிருக்கிறானே, அவனை வைத்து உடனே பாட்டை எழுதுங்கள் என்று கத்தினார். எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு தன் நெருங்கிய நண்பன் கண்ணதாசனை தவிர்த்துவிட்டு வேறு ஒருவரை போடுவது சங்கடமாக இருந்தது. இருந்தாலும் தயாரிப்பாளரின் நஷ்டத்தை புரிந்து கொண்டு வாலியை ஸ்டுடியோவுக்கு வரவழைத்தார். வாலிக்கு அது வாழ்வா சாவா போராட்டம். கண்ணதாசன் என்ற இமயத்திற்கு முன்னால் தான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். எம்.எஸ்.வி. ஒரு அழகான மெட்டை வாசித்தார். வாலி பேனாவை எடுத்து தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் என்ற அற்புதமான முதல் வரியை எழுதினார். வரியை கேட்டதும் எம்.எஸ். விஸ்வநாதன் அப்படியே உறைந்து போய் நின்றார். வாலி, இது சாதாரண வரியில்லை, மீனவ மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் 2 வரியில் சொல்லிவிட்டாய் என்று பாராட்டினார். பாடல் முழுமையாக எழுதி முடிக்கப்பட்டது. ஆனால் தயாரிப்பாளர் ஸ்ரீனிவாசன், எம்.எஸ்.வி. பாட்டு நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் கண்ணதாசன் பெயர் போஸ்டரில் இருந்தால்தான் பிஸ்னஸ் ஆகும். அதனால் வாலி எழுதிய பாட்டுக்கு கண்ணதாசன் என்று பெயர் போட்டுவிடலாமா என்று ஒரு யோசனையை கூறினார். இதை கேட்டதும் எம்.எஸ்.வி. கடுமையாக கோபப்பட்டார். ஸ்ரீனிவாசன் வாலி என்ற ஒரு ஏழை கவிஞனின் உழைப்பை திருடி கண்ணதாசனுக்கு கொடுக்கும் துரோகத்தை நான் உயிரோடு இருக்கும் வரை செய்ய மாட்டேன். இந்த பாட்டுக்கு வாலி என்றுதான் பெயர் வர வேண்டும். ஒருவேளை கண்ணதாசன் கோபித்து கொண்டு என்னோடு டூயட் பாட வரவில்லை என்றாலும் எனக்கு கவலை இல்லை என்று தன் நண்பனின் நட்பையும் தாண்டி ஒரு புதிய கலைஞனின் உரிமைக்காக தியாகம் செய்ய துணிந்தார். அடுத்த சில நாட்களில் சென்னை திரும்பிய கண்ணதாசன் இந்த பாடலை கேட்டுவிட்டு நேராக வாலியையும் எம்.எஸ்.வியையும் பார்க்க வந்தார். கோபப்படுவார் என்று நினைத்த வாலி பயந்து நடுங்கினார். ஆனால் கண்ணதாசன் வாலியை கட்டியணைத்து கொண்டு, வாலி, நான் இல்லாத இடத்தில் என் தம்பியாக நீ மிகச்சிறப்பாய் பாட்டெழுதியிருக்கிறாய். எம்.எஸ்.வி. உனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு முற்றிலும் உண்மையானது என்று மனதார வாழ்த்தினார். திறமைக்கு மதிப்பளித்த மெல்லிசை மன்னரின் அந்த நேர்மையும் கவியரசரின் பெருந்தன்மையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.